அனைவருக்கும் வணக்கம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடக்கக்கூடிய பல அதிசயங்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். தீராத நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு பரிகார தலமாக தான் இந்த கோவில் இருக்குது. இந்த கோவிலில் நடக்கக்கூடிய அதிசயங்களையும் இங்கு தரக்கூடிய இலை விபூதி பிரசாதம் அது மட்டும் இல்லாமல் இந்த 4 கிணற்றில் நீராடுவதால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். திருச்செந்தூர் கோவிலுக்கு நீங்கள் எத்தனை முறை போயிருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் அறுபடை வீடுகளில் எந்த படை வீடு உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழர்களின் கடவுள் என்ற முருகப்பெருமானுக்கு பெயர் உண்டு. தமிழ் மக்களின் சரித்திரத்தில் முருகன் வழிபாடு மிகவும் எப்பொழுதுமே இருந்து வரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பதற்கேற்ப முருகன் மலை மீது கோவில் கொள்வதை பற்றி கூறப்படும் ஒரு வாக்கியம். ஆனால் பொங்கி வரும் கடல் அலை செந்தில் ஆண்டவனின் பாதம் பணியும் கடற்கரையில் கோவில் கொண்டிருக்கக்கூடிய திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கு பழமையான இந்த திருச்செந்தூர் கோவில் இங்கு இருக்கக்கூடிய முருகப்பெருமான் செந்தில் ஆண்டவர் என அழைக்கப்படுவதாகவும் சொல்லப்படுது. முருகனின் அறுபடை வீடுகளில் 2வது படை வீடாக இருக்கக்கூடிய திருச்செந்தூர் கடற்கரையில் அமைந்த சிறப்புமிக்க ஆன்மீக தலம். 2000 ஆண்டுகளுக்கு மேலே பழமையான இந்த தலம் சூரனை வதம் செய்த முருகன் அசுரர்களை எரித்து போரிட வரலாற்று பின்னணியை கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. கடல் அலைகளை முருகனின் திருப்பாதங்களை தொட்டு வணங்கினால் இந்த தலம் திருச்சீர் அலைவாய் என இலக்கியங்களில் பாடப்பெற்றிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் முருகன் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது. இங்கு வள்ளி குகை இருக்குது. இங்கு வேண்டுபவர்களுக்கு குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. தூத்துக்குடி மாவட்டத்தில் மன்னார் வளைகுடாவில் ஆண்டி அமைந்திருக்கக்கூடிய இந்த கோவில் சென்னையில் இருந்து 600 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. சங்க இலக்கியங்களிலும் சில பதிகாரத்திலும் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த கோவில் 2000-3000 ஆண்டுகள் வரை பழமை கொண்டதாக இருக்குது. தேவர்கள் தங்களை தொந்தரவு செய்த சூரபத்மனை அழிக்கும்படி சிவபெருமானிடம் முறையிட்டிருக்காங்க. அவர்களது வேண்டுதலை ஏற்று சிவன் தன்னுடைய நெற்றி கண்ணில் இருந்து 6 பொறிகளை உண்டாக்க அதிலிருந்து முருகப்பெருமான் தோன்றியிருக்காங்க. பின்னர் முருகப்பெருமான் சிவபெருமானின் கட்டளையை ஏற்று சூரபத்மனை அழிக்க இங்கு வந்ததாகும். இந்த வேளையில் முருகப்பெருமானின் தரிசனம் வேண்டி தேவர்களின் குருவான வியாழ பகவான் இந்த தலத்தில் தவம் இருந்ததாகும். அவர்களுக்கு காட்சி தந்த முருகப்பெருமான் இந்த இடத்துல தங்கியதாகும். அது மட்டும் இல்லாமல் மூலவராக இங்கு அசுரர்களின் வரலாற்றை தெரிந்து கொண்டிருக்காங்க. தனது படை தளபதியான வீரபாகுவ சூரபத்மனிடம் தூது அனுப்பினாலும் அவன் கேட்கவில்லை. பின்பு தன்னுடைய படைகளுடன் சென்று அவனை வதம் செய்ததாகவும் வியாழ பகவான் இங்கு முருகனின் தனக்கு காட்சி தந்த இந்த இடத்தில் எழுந்தருளும்படி வேண்டிக் கொண்டிருக்காங்க. அதன்படியே முருகனும் இங்கு தங்கியதாகும். பின்பு வியாழ பகவான் விஸ்வகர்மாவை அழைத்து கோவில் எழுப்பியதாகவும் சொல்லப்படுது. முருகன் சூரனை வெற்றி பெற்று ஆட்கொண்டதால் இங்கு ஜெயந்திநாதர் என்று அழைக்கப்படுவதாகும். பிற்காலத்தில் இந்த பெயரே செந்தில்நாதர் என மாறியிருக்கு. இந்த தலமும் திருஜெயந்திபுரம் என்பதில் இருந்து திருச்செந்தூர் என மாறியிருக்கு. முருகப்பெருமானுக்குரிய அறுபடை வீடுகளில் திருச்செந்தூர் மட்டுமே கடற்கரையிலும் பிற 5 மலைக்கோவிலாக இருக்கு. 157 அடி உயரம் கொண்ட கோவிலின் கோபுரம் 9 தலங்களை கொண்டதாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமான் சூரனை ஆட்கொண்ட பிறகு தன்னுடைய வெற்றிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக சிவபூஜை செய்தார். இந்த கோலத்திலேயே முருகன் வலது கையில் தாமரை மலருடன் அருள் புரிவதாகும். தலையில் சிவயோகி போல ஜடாமகுடம் தரித்திருக்கும் இவருக்கு இடது பின்புற சுவற்றில் ஒரு லிங்கம் இருக்கு. இவருக்கு தீபாரதனை காட்டிய பின்பு முருகனுக்கு தீபாராதனை நடக்கும். சண்முகர் சன்னதியில் சுவாமிக்கு பின்புறம் லிங்கம் இருக்கு. இந்த 2 லிங்கங்களுமே இருளில் உள்ளதால தீபாராதனை ஒளியில மட்டுமே காண முடியும். அது தவிர முருகன் சன்னதிக்கு வலதுபுறத்தில் பஞ்சலிங்க சன்னதி இருக்கு. இவர்களை மார்கழி மாதத்தில் தேவர்கள் தரிசித்து வருவதாக ஐதீகம். சிவனுக்குரிய வாகனமாக நந்தியும் முருகனுக்கு எதிரே இந்திர தேவ மயில்களும் மூலஸ்தானம் எதிரே இருக்கு. வெளியில் இருந்தபடி முருகனை தரிசனம் செய்யும் பொழுது பஞ்சலிங்க தரிசனம் செய்ய இயலாது. மூலவர் முருகனின் இடதுபுறம் இருக்கக்கூடிய சிறு வாயில் வழியே உள்ளே நுழைந்து சுற்றி வலதுபுறம் வந்து பாதாள பஞ்சலிங்க தரிசனம் செய்ய வார நாட்களும் இயலும். இதற்கு கோவில் சார்பில் 5 ரூபாய் கட்டணம் நுழைவுச்சீட்டு உண்டு.
கூட்ட நெரிசல் அதிகம் இருக்கக்கூடிய சமயம் இந்த நுழைவுச்சீட்டு வழங்கப்படுவதில்லை. திருச்செந்தூர் முருகன் சன்னதியில் மேற்கு திசையில் ராஜகோபுரம் இருக்குது. முருகப்பெருமான் இந்த தலத்தில் கடலை பார்த்தபடி கிழக்கு நோக்கி காட்சி தரதாகும். பிரதான கோபுரம் சுவாமிக்கு எதிரே, அதாவது கிழக்கு திசையில் அமைந்திருக்க வேண்டும். அந்த பகுதியில் கடல் இருப்பதால் மேற்கில் கோபுரம் கட்டப்பட்டிருக்கு. முருகனின் மூலஸ்தானத்தின் பீடத்தை விட இந்த கோபுர வாசல் உயரமாக இருப்பதால் எப்பொழுதுமே அடைக்கப்பட்டு இருக்கிறதாகும். கந்தசஷ்டி விழாவின் திருக்கல்யாணத்தின் போது நள்ளிரவில் ஒரு நாள் மட்டுமே இந்த வாசல் திறக்கப்படும். அந்த வேளையில் பக்தர்கள் உள்ளே செல்ல அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. கடற்கரை கோவிலில் இருக்கக்கூடிய செல்லும் பகுதியில் தொடக்கத்தில் சுமார் 3 தூரத்தில் இங்கு துண்டிகை விநாயகர் கோவில் இருக்குது. சுப்பிரமணிய சுவாமி கோவில் உபகோவிலாக இது சொல்லப்படுது. முருகன் இருக்கக்கூடிய இடத்தை விட பக்தர்கள் தூண்டி காண்பிக்கக்கூடிய விதமாக தான் விநாயகர் இருப்பதால் இந்த பெயர் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பங்குனி உத்திரம், திருக்கார்த்திகை, வைகாசி விசாகம், கந்தசஷ்டி, அது மட்டும் இல்லாமல் முருகன் தலங்களில் கந்தசஷ்டி விழா 6 நாட்கள் நடக்கும். சில தலங்களில் சஷ்டிக்கு மறுநாள் முருகன் திருக்கல்யாணத்துடன் சேர்ந்து 7 நாட்கள் நடத்துவாங்க. ஆனால் திருச்செந்தூரில் கந்த சஷ்டி 6 நாட்கள், சஷ்டி விரதம், சூரசம்காரம் 7 நாள், முருகன் தெய்வானை திருக்கல்யாணம் அடுத்த 5 நாள், சுவாமி திருக்கல்யாண கோலத்தில் ஊஞ்சல் சேவை என இந்த விழா 12 நாட்கள் கொண்டாடப்படுது. தமிழ் இலக்கியங்களில் திருச்செந்தூர் அலைவாய், திருச்சியில் அலைவாய் என்ற பெயர்களில் போற்றப்பட்டிருக்கிறது சிறப்புக்குரிய ஒன்றாக சொல்லப்பட்டிருக்கு. பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் இந்த கோவில் அமைந்திருப்பது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்குது. கந்த புராணத்தில் காசியப்ப முனிவர்கள், சிவாச்சாரியார் தேவர்கள் மனிதர்கள் மற்றும் அனைத்தையும் காக்க அசுரர்கள் அழைக்க ஐப்பசி மாத வளர்ப்பிறையில் 6 நாட்கள் யாகம் வளர்த்து கும்பத்தில் முருகப்பெருமான எழுந்தருள செய்து சிவாச்சாரியாரும் மற்றவர்களும் முருகனுக்கு சஷ்டி நோன்பு இருந்தாங்க. இதனால் மனம் குளிர்ந்த முருகன் அவர்களுக்கு அருள் புரிந்ததாகும். இதனை நினைவு கூறியும் விதமாக ஐப்பசி மாத அமாவாசைக்கு பிறகு கந்தசஷ்டி விழா கொண்டாடப்படுது. தேவர்களுக்கு உதவ சிவபெருமான் தனது நெற்றி கண்ணிலிருந்து தோற்றுவித்த 6 சக்திகள் 6 குழந்தைகளாக மாறியிருக்கு. கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டு 6 உருவங்களும் ஒன்று சேர்ந்து முருகனாக உருவாக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுது. இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் இந்த கோவில் இருக்கிறதாக சொல்லப்படுது. இங்கு சென்று வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் தீரும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமான் சூரபத்மன் போர் புரிய கடற்கரைக்கு இங்கு வந்து செல்வதாகவும், முருகப்பெருமான் வந்தபொழுது நவகிரகங்களின் சுபகிரகமானவரும் தேவர்களின் குருவாக இருப்பவருமானதான் குரு பகவான் இங்கு தவம் இருந்து கொண்டிருந்திருக்காரு. சிவனின் மைந்தனான முருகனை பணிந்து வணங்கிய குரு பகவான் அசுரர்களுடைய வரலாற்றை பற்றி கூறி சூரபத்மனை போரில் வெல்வதற்கு முருகப்பெருமானுடன் அவரது படை வீரருடன் ஆலோசனை செய்து சிறந்த அறிவுரை வழங்கியிருக்காங்க. இதனால் மிகவும் பணிந்த முருகப்பெருமான் தான் இங்கு கோவில் கொள்ளக்கூடிய வரத்தாறில் இருக்கிறதாகும். இதனால் மகிழ்ந்த குரு பகவான் விஸ்வகர்மாவை அழைத்து கோவில் எழுப்பியிருக்காங்க. எனவே இங்கு கோவில் கொண்டிருக்கக்கூடிய ஜெயந்திநாதரை வணங்குவதால் குரு பகவானின் அருளும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. முருகனுக்கு அறுபடை வீடுகள் என்று வழக்கமாக கூறப்படும் ஒரு வாக்கியம் போர் வீரரின் குழுமத்தை படை என்று அழைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சூரபத்மனை அழிப்பதற்கு தனது போரிடும் படை வீரர்களோடு தங்கியிருந்த இடம் திருச்செந்தூர் தலமாகவும் படைவீடு என அழைக்கப்பட்டது. இங்கு திருச்செந்தூருக்கு மட்டுமே இருக்குது. அதே நேரத்தில் தன்னை காண வரும் பக்தர்கள் அனைத்து கஷ்டங்களை போக்கக்கூடிய ஆற்றுப்படுத்தும் வீடு அறுபடை வீடுகளாக மாறியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சூரபத்மனை ஐப்பசி மாத சஷ்டி என்று தனது முருகப்பெருமான் வதம் செய்ததால் இங்கு கந்தசஷ்டி விழா ஐப்பசி மாத சிறப்பான முறையில் கோவில் கொண்டிருக்கப்படுவதாகும். கந்தசஷ்டி விழாவின் பொழுது மக்களின் நன்மைக்காக சஷ்டி யாகம் செய்யப்படுவதும் 6 நாட்கள் நடக்கக்கூடிய இந்த கந்த சஷ்டி விழாவுக்கான லட்சக்கணக்கான பக்தர்கள் திருச்செந்தூர் கோவில் கடற்கரை பகுதியில் கூடுவதாக சொல்லப்படுது. ஏன்னா நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.